நாகப்பட்டினம் மாவட்ட மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை சார்பில் மீன்வளத்துறை அலுவலகத்தில் கோரிக்கை மற்றும் கருத்து கேட்பு முகாம் நடந்தது. தமிழ்நாடு மீனவர் நலவாரிய தலைவர் ஜோசப் ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தமிழ்நாடு மீன்வளர்ச்சி கழக தலைவர் கௌதமன், நலவாரிய உறுப்பினர் மனோகரன், மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை உதவி இயக்குனர் ஜெயராஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் நாகை மாவட்டத்தை சேர்ந்த 25 மீனவ கிராமங்களில் பிரதிநிதிகள் தங்கள் கிராமங்களில் கோரிக்கைகள் குறித்து தமிழ்நாடு மீனவர் நலவாரிய தலைவர் ஜோசப் ஸ்டாலினிடம் தெரிவித்தனர். அப்போது மீனவர்கள் கோரிக்கைகள் விரைவில் நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் 18 வயது முதல் 65 வயது வரை உள்ளவர்கள் உறுப்பினர்களாக சேர்க்கப்படும் நிலையில் உறுப்பினர் சேர்க்கையை 70 வயதாக உயர்த்த முயற்சி மேற்கொள்ளப்படுவதாக தெரிவித்தனர். விசைப்படகு இல்லாம அதாவது ஓஎப்பி வாங்குறவங்களுக்கும் விடோ பென்ஷன் வாங்குறவங்களுக்கும் அதுல விடோ பென்ஷன் வாங்குற இந்த மகளிருக்கு இந்த அவங்க மகன் அதாவது கணவர் இல்லாம மகன் வந்து ஒரு மகளுக்கும் இங்க என்ன பசா கிடையாது, மழைக்காலம் கிடையாது, தடைக்காலம் கிடையாது. போன 2 ஆண்டு காலமாக கிட்டத்தட்ட 18,000 நபர்கிட்ட மீனவ குடும்பங்களுக்கு பணமே போடல. ஏன்னா பென்ஷன் வாங்குறவங்க மகளிர் உரிமை தொகை கிடையாது. அது ஒரு டிபார்ட்மெண்ட். நம்ம மீனவள நலவாரியத்துல அவங்களுக்கும் பணம் போடணும். பணம் போடாம கிட்டத்தட்ட வந்து 20,000 பேர் நபர்கிட்ட குடும்ப உறுப்பினரும் நீக்கியிருக்காங்க. அதை நீங்க பரிசீலனை பண்ணி அனைத்து மீனவர்களுக்கும் அதை வழங்கியா கேட்டுக்கொள்கிறேன். அப்புறம் மேற்கொண்டு என்னன்னா, மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இதே போன்று ஒரு மீனவர் குறைதீர்க்கும் கூட்டம் ஒவ்வொரு மீனவர் கிராமத்திடமும் குறைகள் கேட்கப்பட்டு கொண்டு வந்திருந்தது. அப்பொழுது ஒவ்வொரு மீனவ கிராமமும் தங்கள் கிராமத்திற்கு அரசால் ஏற்பட்ட நலத்திட்ட உதவிகள் திட்டங்கள் குறித்து நன்றி தெரிவித்துக் கொண்டு வந்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது வேளாங்கண்ணி மீனவ கிராமத்தின் சார்பாக எங்களுடைய கோரிக்கைகளை வைத்து நாங்கள் சொன்ன ஒரே கோரிக்கை, இந்த முறை எங்களது கோரிக்கை மனுக்களை தருகிறோம். ஒவ்வொரு கிராமமும் நன்றி சொல்லிக் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். எங்கள் கிராமம் அடுத்த முறை கூட்டத்தில் கலந்து கொள்ளும் போது நாங்களும் நன்றி சொல்ல வேண்டும் அப்படி என்று நான் மாவட்ட ஆட்சியரின் முன்பும் அண்ணன் முன்பும் கோரிக்கையாக வைத்தேன். அப்பொழுது அண்ணன் அவர்கள் சொன்னார்கள், அடுத்த முறை வரும்போது நீங்கள் கண்டிப்பாக வேளாங்கண்ணி மீனவ கிராமத்தின் சார்பாக நன்றி சொல்வீர்கள் என்று சொன்னார்கள். சொன்னபடி செய்து விட்டார்கள். நன்றியே ஒரு மனுக்களின் அளவுக்காக இருக்கிறது. எங்களுக்கும் கோரிக்கை இருக்கிறது. முதலில் அரசுக்கு நாங்கள் நன்றியை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். என்னவென்றால் கோரிக்கைகளையும் அதை நிறைவேற்றுகிற வண்ணம் நடைபெறுகிற இந்த சிறப்பு மிகுந்த கூட்டத்திலே கலந்து கொண்டு தலைமையேற்று நான் முதல்ல ஒரு அனுமதி வாங்கிக்கிறேன். சிறப்பான ஆய்வு கூட்டத்தை ஏற்கனவே மரியாதைக்குரிய அண்ணன் அவர்கள் ஒரு 4 இடத்துல இந்த மாவட்டத்தில் ஒரு சிறப்பு முகாமை நடத்தினார். தமிழ்நாடு முழுக்க இந்த சிறப்பு முகாம் நடத்தியிருந்தாலும் ஆனால் நாகப்பட்டினத்துக்கு இந்த சிறப்பு முகாம் மிக 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 அவசியம். என்ன காரணம்னு சொன்னா, நீங்க மற்ற மாவட்டங்களை விட நம்முடைய மாவட்டத்தில் மீனவர்கள் கடலிலே தவறுவது, கடலிலே இறப்பது, இது போன்ற நிறைய இருக்கு. ஆனா நம்ம பண்ற ஒரு சாதாரண ஒரு சின்ன அலட்சியம். ஒவ்வொரு முறையும் நாம் சேமிப்பு பணம் கட்டுகிற பொழுது 20 ரூபாய், அது ஒரு சில இடங்களில் கிராமங்களே கட்டுது. அதை பண்ணியிருந்தா அந்த கார்டு நீங்க நலவாரிய உறுப்பினர் ஆகிட்டா அந்த பணம் உங்களுக்கு நிவாரணம் முழுமையா கிடைக்கும். ஆனா ஒரு சில பேர் இறந்துட்டாங்கன்னா நலவாரிய உறுப்பினரா நான் கேட்போம், சொசைட்டில மெம்பரா இருக்காங்கன்னு கேட்போம், அதுக்காக இல்லை அப்படின்பாங்க. அது மாதிரி ஒரு நிலை ஏற்படாமல் அரசு எந்த நோக்கத்திற்காக இந்த திட்டத்தை அறிவித்திருக்கிறதோ அந்த திட்டத்தில் பலன் பெறுகிற வகையில் உங்களுடைய கிராம பஞ்சாயத்தார்கள் அனைவரும் அந்தந்த கிராமங்களில் இருக்கின்ற கடலிலே சென்று தொழில் செய்கிற அனைத்து மீனவர்களுக்கும் கண்டிப்பாக அவர்கள் நலவாரிய உறுப்பினர்களாக இணைக்க வேண்டும். இணைப்பதற்கு இந்த கிராம பஞ்சாயத்தார்கள் பெரியவர்கள் நீங்கள் முயற்சி கொள்ள வேண்டும். ஏன்னா ஏதோ ஒன்று நடக்கும் போது அவருக்கு அந்த கார்டு இல்லைங்கிற போது அரசு வழங்குகிற 2 லட்சமும் போகுது, இன்சூரன்ஸ் 5 லட்சமும் போகுது, 7 லட்சம் ரூபாய் பணம் போகுது. அதை நீங்கள் சேமித்து கொடுக்கிற பொழுதே நலவாரியத்தில் அவர்களை இணைக்க வேண்டும் என்று நான் அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். கிட்டத்தட்ட நம்ம மாவட்டத்தில் 25 மீனவ கிராமங்கள் இருக்கிறது. நாகூர் மேலப்பட்டினம் இருந்து கிட்டத்தட்ட உதவிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள அனைத்து மீனவர்கள் சார்பாகவும் 18 நகர வரவேற்பவர்களை சார்பளித்து கவனிக்கிறது.
ஒரு சிறப்பு திட்டங்களை வந்து தமிழ்நாடு அரசு மூலமா நீங்க மீனவர் நல வாரியம் சார்பா பரிந்துரை செய்யணுங்கிற கோரிக்கை எல்லா கிராமத்திலுமே இப்ப சுனாமி வீடுகளுக்கு பட்டா வழங்குறதுக்கான நடவடிக்கைகள் எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ நம்ம அந்த பழைய கிராமங்கள் சுனாமிக்கு முன்னாடி நம்ம வாழ்ந்த இடங்கள்ல வந்து நிறைய கிராமங்கள்ல பட்டா வழங்கப்படாமலே இருக்கு. ஸோ அதனால கவர்மெண்ட் மூலமா அரசு அறிவிக்கக்கூடிய வீடுகள் கட்டுறதுக்கு கண்டிப்பா பட்டா வேணும்னு கேட்கிறாங்க. வீடு கட்டணும் அப்படின்னு சொன்னா பட்டா வந்து கண்டிப்பா இருக்கணும்ன்றாங்க. ஸோ இந்த பெனிஃபிஷியரிக்கு நம்ம ஏரியாக்களோட பெரும்பாலான ஊர்கள்ல பட்டா இல்லை. நம்ம ஏற்கனவே வாழ்ந்த பாரம்பரியமா பலாயிரம் இப்பயும் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. மனு கொடுத்துட்டீங்கன்னா அந்த மனுவோட காப்பி சாப்பிடுங்க. ஏற்கனவே தமிழக அரசு மாண்புமிகு முதலமைச்சர் வந்து எங்களுக்கு ஒரு வாய்மொழி உத்தரவு கொடுத்துருக்காங்க. மீனவ மக்கள் எங்கெங்கெல்லாம் குடியிருக்கிறாங்களோ அவங்க கண்டிப்பாக வந்து பட்டா வழங்க வேண்டும் என்று ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. அதனால் நீங்கள் அந்த கோரிக்கை வந்து நீங்கள் கொடுங்க. கண்டிப்பாக முதலமைச்சர் பார்த்து எடுத்து உங்கள் அனைத்து மீனவர்களுக்கும் பட்டா கிடைக்கிறதுக்கு முன்னிறுத்த வைக்கிறேன். 100 ஆண்டுகளுக்கு மேலே குடியிருந்தாலே பட்டா கொடுக்கின்ற இருக்கு. நிச்சயமாக உங்களுக்கு பட்டா கிடைக்கிறதுக்கு வழிவகுத்து உறுப்பு சேர்க்கை முகாம் நடத்தணும். அதில் நீங்கள் வரலன்னு நினைக்கிறேன். நாங்கள் ஏற்கனவே 4 முகாம் நடத்தணும். அதாவது ஒரு தமிழக அரசு வந்து மாண்புமிகு முதலமைச்சர் வந்து ஒரு அரசு சார்பாக ஒரு கட்சி சார்பாக ஒரு கட்சி எடுத்துக்கிட்டோம்னா அந்த கட்சிக்கு வந்து உறுப்பினர் சேர்க்கைன்றுவாங்க. ஒரு கட்சிக்கு வந்து உறுப்பினர் சேர்க்கை பண்ணுங்க அப்படின்னு. ஆனால் மாண்புமிகு முதலமைச்சர் மட்டும் மீனவர் நலவாரியத்துக்கு எங்களை உறுப்பினர் சேர்த்துக்காக எங்களெல்லாம் அனுப்பி வச்சாரு. ஏன்னா நம்ம அதிகமாக உறுப்பினர் சேர்ந்தா அரசுக்கு தான் சுமை. கிட்டத்தட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். நம்மளோட உறுப்பினர் வந்து வரைக்கும் கிட்டத்தட்ட நம்மளோட 50 லட்சம் 60 லட்சம் மீனவ மக்கள் அந்த கோஸ்ட் ஏரியாவில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஒரு 60 லட்சம் மக்கள் நம்ம வாழக்கூடிய மக்கள் நலவாரிய உறுப்பினரா எவ்வளவு பேர் பதிவு பண்ணியிருப்போம்? ஒரு 25 லட்சம் பேர். நீங்க சொல்றீங்க 25 லட்சம் பேர். நம்முடைய நலவாரிய உறுப்பினர்கள் வந்து நம்மளோட மக்கள் தொகை மீனவ மக்கள் தொகை கணக்கெடுத்துட்டா 5 லட்சம் பேர்கள் கிடையாது. 5 லட்சம் உறுப்பினர்கள் கூட கிடையாது. இதை மனதில் கொண்டுதான் முதலமைச்சர் வந்து எங்களை அழைத்து நீங்க வந்து நலவாரிய உறுப்பினர் சேர்க்கை அதிகப்படுத்துங்க. அதாவது மீனவர்களுக்காக நாங்கள் செய்கிற திட்டங்கள் அனைத்தும் மீனவர்களுக்கு முழுமையாக சேர வேண்டும். 5 லட்சம் மக்கள், அதாவது நீங்க 25 லட்சம் மக்கள் இருப்பார்கள். ஆனா 25 லட்சம் மக்கள் கிடையாது. 5 லட்சம் மக்கள் தான் இருக்காங்க. இதுக்காக 152 கிராமங்கள்ல இந்த முகாம் நாங்கள் நடத்துக்கிறோம். சார் ஒரு மாதத்தில் கலெக்டர் ஆஃபீஸு, தாலுகா ஆஃபீஸு, ஏரியா ஆஃபீஸு அப்படி ஒவ்வொருத்தரும் வந்து இந்த காலத்தில் மனு கொடுக்கறதுக்கு நீங்கள் வந்து பேசிட்டீங்க. ஆனால் தமிழக முதல்வர் வந்து நீங்களே சேர்ந்து மக்களோட மனு வாங்குங்க அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சதுனால நாங்களே வந்து உங்களுடைய மனு வாங்குறோம். உங்களுடைய மனு வந்து ஒரு பேப்பர் கிடையாது. நினைக்கிறாங்க மனு கொடுத்துட்டோம், அந்த மனுடைய நாளைக்கு இந்த மனு என்ன ஆகுன்றது. நாகப்பட்டினம் மாவட்டத்தை எடுத்துக்கிட்டா தமிழக அரசுடைய அறிவிக்கப்பட்ட திட்டத்தில் பெரும்பாலான 85% பணிகள் முடிவடைந்து விட்டது. அதற்கு வந்து எல்லாருமே நீங்க நன்றி சொன்னீங்க. நிச்சயமாக பாராட்ட வேண்டிய விஷயம். நிறைய பேர் வந்து குறைகளை தான் சொல்லுவாங்க. நிறைய மாவட்டத்தில் வந்திருக்கேன். அவங்க இது வரைக்கும் வந்து செஞ்சதை 1-2 சொல்லுவாங்க. 85% குறைகள் தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் நாகப்பட்டினம் மாவட்ட மீனவ மக்கள் வந்து ஒரு வித்தியாசமாக இருக்குது. உண்மையாக எனக்கு சந்தோஷமா இருக்கு. நடைபெற்ற அனைத்து திட்டங்களையும் சொல்லி இந்த திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்காரு. தளபதியார் நிறைவேற்றப்பட்டிருக்கார். மாண்புமிகு முதலமைச்சர் நிறைவேற்றப்பட்டிருக்கார். அப்படி நீங்க சொல்லி உங்க திட்டத்தில் வந்த பிறகு மேற்கொண்டு உங்களோட குறைகளை சொல்லியிருக்கீங்க. உங்களோட குறைகளை அனைத்துமே இங்க நாங்கள் பதிவேட்டில் வந்து பதிவு செய்திருக்கிறோம். மேற்கொண்டு நீங்கள் கொடுக்குற மனுவைகளையும் நாங்கள் வந்து கண்டிப்பாக 100% முதலமைச்சரோட கொடுப்போம் என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த சாகர மித்ராங்க வந்து எல்லாருடைய கோரிக்கை இருந்தது. எல்லா மாவட்டத்திலும் இருக்கு. கண்டிப்பா அவங்களுடைய பணிகளும் குறைந்த சம்பளத்துல வந்து ஒரு கடுமையான வேலையை வந்து ஒவ்வொரு கிராமத்திலையும் அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து நிரந்தர பணி கிடைப்பதற்கு வந்து மீனவ நலவாரியம் மூலம்
அவர்களுக்கும் அதுபோல் இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்று சென்றிருக்கக்கூடிய ஏழை அதிகாரிகளுக்கும் வருவாய்த்துறையினுடைய அலுவலர்களுக்கும் அதுபோல் வட்டார வளர்ச்சி அலுவலகத்துறை அதிகாரி அவர்களுக்கும் மீன்வளத்துறை அதிகாரி அவர்களுக்கும் வருகை தந்திருக்கக்கூடிய நாகை மாவட்டத்துடைய அனைத்து கிராமம் நாகூர் தொடங்கி அந்த சிறுதலைக்காடு வரை வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து பார்த்து அந்த திட்டங்களை நிறைவேற்றியதற்கு கிராம நிர்வாகம் தரக்கூடிய பஞ்சாயத்துக்கு நன்றி தெரிவித்தும் அந்த கிராமத்தில் விடுபட்டிருக்கக்கூடிய அந்த சிறிய பணிகளையும் எங்களுக்கு இதை செய்து தாருங்கள், மீண்டும் கலகர சமைந்த பிறகு செய்து தாருங்கள் என்று அந்த கோரிக்கையை வைத்தும் ஒவ்வொரு கிராம நிர்வாகத்திடமும் பொறுமையாக கேட்டு இதை மனுக்கள் எல்லாம் நாங்கள் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு செல்வதற்காக இவ்வளவு நேரம் பொறுமை காத்து உங்களிடத்தில் மனுக்களை பெற்றுக்கக்கூடிய நம்முடைய வாரியத்துடைய தலைவர் அவர்களுக்கும் இங்கு இவ்வளவு